Hi everyone, I am Nalini from RSN DHIYA'S channel. Today we are going to see some simple sentences for beginners. பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக பேசக்கூடிய மாதிரி 2 words ஆர் 3 words யூஸ் பண்ணி குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டோடு பேசுவாங்க. அது எப்படி நம்ம கிராமர் தெரியாமல் எப்படி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா. டோன்ட் ஹெசிடேட். இது இந்த மாதிரி சென்டென்ஸ் தெரிஞ்சாலே நம்மளுக்கு கிராமர் இல்லாமையே யூ கேன் டாக் ரெகுலர்லி, யூ கேன் கெட் ஹாப்பி. ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போது அதிகாலையில் முழிச்சுக்கிறாங்க, ஒரு 5 o'clock முழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூங்க மாட்டாங்க. ஆனால் பெட்டு விட்டு எந்திரிச்சு வரல. பெட்டு விட்டு எந்திரிச்சு வரதுன்னா கெட்டப் சொல்லுவோம். ஆனால் முழிச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறாங்க, விழிப்பு வந்துருச்சுன்னா அதை வேக்கப் அப்படி சொல்லலாம். வேக்கப், விழித்து கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு வாஷ் த ஃபேஸ், முகத்தை கழுவு அப்படின்னு. டேக் ஷவர், குளி, போய் குளி சொல்கிற இல்லையா, டேக் ஷவர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கெட் ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி சொல்கிற இல்லையா, கெட் ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கெட் மீ எ கப் ஆஃப் காஃபி, கெட் மீ எ கப் ஆஃப் காஃபி, ஒரு கப்பு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஃபன் சாப்பிடும்போது எவ்வளோ பூரி சாப்பிட்டேன், நான் 3 பூரி சாப்பிட்டேன். ஐ ஹேட் 3 பூரிஸ், ஐ ஹேட் 3 பூரிஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மை மாம் மேட் டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட், மை மாம் மேட் டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ரொம்ப சுவையாக அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறலையே, அதுக்கு சொல்லலாம். ஐ எம் தேர்ஸ்டி, எனக்கு தாகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஐ எம் தேர்ஸ்டி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்போம் இல்லையா, ஹவ் இஸ் இட், எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்பாங்க. இஸ் இட் டேஸ்டி, இது நல்லா இருக்கா, டேஸ்டியாக இருக்கா அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா, இஸ் இட் டேஸ்டி அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மை மாம் இஸ் எ ஏர்லி ரைசர், மை மாம் இஸ் எ ஏர்லி ரைசர்னால் எங்கள் அம்மா அதிகாலையிலேயே எழுந்திரிச்சுக்குவாங்க, நேரமே எழுந்திரிச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். ஐ எம் ஏ ஏர்லி பேர்ட், அந்த ஏர்லி ரைசர் சொல்லலாம், அல்லது ஏர்லி பேர்ட். நான் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறலையே, அதுக்கு ஐ எம் ஏ ஏர்லி பேர்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ டேக் க்ரீன் டீ எவ்ரி மார்னிங், நான் டெய்லி காலையில் க்ரீன் டீ குடிப்பேன். இது நம்மளுக்கு ஒரு பழக்கம் இல்லையா, அதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு புக் ஏ டாக்ஸி, இப்போ ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் டாக்ஸி புக் பண்ண புக் ஏ டாக்ஸி அப்படி சொல்லலாம். ஹீ டிட் நாட் கோ அவுட், ஹீ டிடன்ட் கோ அவுட் அப்படி சொல்கிறோம். அவர் வெளியே போகவில்லை. அவர் வெளியே போகிறாருன்னா இல்லை, அவர் வெளியே போகலை அப்படின்னு. போனாரான்னு கேட்டால் போகலை, ஹீ டிடன்ட் கோ அவுட். நெக்ஸ்ட்டு வாட் நவ், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன இப்போ என்ன அப்படின்னு, ஏதாவது இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன அதுக்கு அப்படி கேட்போம். அதே மாதிரி ஸோ வாட், அதனால் என்ன அப்படிங்க, ஸோ வாட். நெக்ஸ்ட்டு இட் டுக் 2 hours டு ப்ரிப்பேர், ஏதாவது ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நல்லா இல்லை அல்லது நல்லா இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், இது செய்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. இட் டுக் 2 hours டு ப்ரிப்பேர் அப்படி சொல்லலாம். அடுத்தது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த கேப், ஏங்க இங்கே நின்றுட்டுறீங்க போகலையா அப்படின்னு கேட்கும்போது நோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த கேபுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லெட் ஹிம் ஹாவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட், லெட் ஹிம் ஹாவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட், அவரை சாப்பிட விடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட விடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. பேசிட்டே இருப்பாங்க அவங்க, அல்லது ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்லும்போது லெட் ஹிம் ஹாவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹவ் வில் யூ கோ, எப்படி போவேன், கிளம்பிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் போகிறக்கு, எப்படி போவீங்க அப்படிங்கும்போது ஹவ் வில் யூ கோ, எப்படி போவாய் அப்படின்னு. வெயிட் அவுட் சைட் ப்ளீஸ், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பார்க்க போகிறோம், கூட ஒரு அட்டெண்டர் கூட போவாங்க உள்ள. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்லுவாங்க வெயிட் அவுட் சைட் ப்ளீஸ், பேஷண்ட்டை மட்டும் உள்ளே கூப்பிட்டுட்டு கூட ஒரு அட்டெண்டரை வெளியே நிறுத்திடுவாங்க. அப்போ வெயிட் அவுட் சைட் ப்ளீஸ், அப்படி கொஞ்சம் வெளியே நில்லுங்க அப்படின்னு பொலைட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளக் த சார்ஜர் ப்ளீஸ், சார்ஜ் போடு அப்படின்னு, மொபைலுக்கு சார்ஜ் போடு அப்படின்னு. ப்ளக் த சார்ஜர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே ஹவு சேஞ்சுடு யூ ஆர், ஹவு சேஞ்சுடு யூ ஆர், எவ்வளவு மாறிட்ட நீ, எவ்வளோ மாறி இருக்கிற அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், ட்ரை டு டூ. இது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, இதை முயற்சி பண்ணி செய்ய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முயற்சி செய் அப்படிங்கிறக்கு. டோன்ட் அப்செட், வருத்தப்படாத. ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வருத்தப்படாத. டோன்ட் அப்செட், மூட் அவுட் ஆகாத சொல்கிறோம் இல்லையா, டோன்ட் அப்செட். நெக்ஸ்ட்டு, வெயிட் எ மினிட். ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது இடையில கேட்பாங்க, வெயிட் எ மினிட் அப்படின்னு ஃபோனில் சொல்லலாம். அடுத்தது, ஐ ப்ராமிஸ், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், சத்தியம் பண்ணுறேன் சொல்கிறோம் இல்லையா, ஐ ப்ராமிஸ், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், யூஆர் ரைட், நீ சொல்கிறது சரி, யூஆர் ரைட். காண்ட் பேர், காண்ட் பேர். இப்போ ஏதாவது ஒரு பெயின் அப்படின்னா ஐ காண்ட் பேர் த பெயின், ஐ காண்ட் பேர் த பெயின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நாட் மீ, நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது இட் இஸ் நாட் மீ, இது நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று எடுத்தியா நான் இல்லை, நீ சொன்னையா நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சொல்லலாம். ஹீ இஸ் க்ளோஸ் டு மீ, அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுவேன். நெருங்கிய உறவு, நெருங்கிய நண்பர் அப்படிலாம் சொல்லலாம். அடுத்தது, லெட் ஹிம் ஸ்பீக் ஃபர்ஸ்ட்டு, அவரை முதல்ல பேச விடுங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது லெட் ஹிம் ஸ்பீக் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். Thank you for watching. Let us meet our next class.